நடக்காது நடக்காது. அது இங்கே பாருங்கள், இப்போ அண்ணன் சொல்கிறேன், என் மீனவனை சுட மாட்டான், கைது செய்ய மாட்டானா மாட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே உட்கார்ந்துருக்க ஆள் யாருன்னு பார்ப்பான். நீங்கள் என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதிகமாக இருந்தாலும் தூக்கிட்டு இந்த பிள்ளையை அடக்கம் பண்ணுறதுக்குள்ள அவனை கொன்று புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிற்க வச்சு சொல்லி சுடுவேன். அவங்க பெற்றோர்கள் சொல்லுவேன், இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நீ அழாத, நீ அவமானப்படாத. இவனை இந்த மாதிரி பிள்ளை பெற்றுக்கு தலை உணியணும் அப்படின்னு சொல்லிடுவேன். இவன் துயர் இந்த நாட்டுக்கு இழுக்கு. இவன் யாவது 2 பேரை போட்டேன்னு வச்சுக்க, தொற்றுவான்னு நினைக்கிறியா? பொம்பளை பிள்ளைய தான் தலை உணிஞ்சு போகணும்னு நினைக்கிறியா? வர்றவன்லாம் தலை உணிஞ்சு போவான். ஐயா யாரையும் கேலி பண்ணிடாதையா, தொலைச்சி பெறுவான். அவன் அந்த பயம் இருக்கணும்ல. என் தலைவன் எனக்கு கற்பிச்சது மரணம் ஒன்றுக்கு தான் இந்த மானுட சமூகம் பயப்படும்னு. அரபு நாடுகளில் ஏன் இந்த பாலியல் குற்றங்கள் குறைவாக இருக்கு? ஏன்னா கடும் சட்டம், பொது வெளியில் தூக்கில் போட்டுருவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த சேட்டையெல்லாம் இங்கே செய்ய முடியாது. அது தானாக நடக்கும் தங்கச்சி. நீங்கள் ஏன் கலவுறீங்க? நீங்கள் அண்ணன் வந்தவனே நீங்கள் பாட்டுக்கு இந்த ராத்திரியில் தனியாக போங்க, எவனா தொட்டானான்னு பார்ப்போம். நீங்கள் போங்க. என் தலைவன் அப்படி ஒரு நாட்டை கட்டி வச்சான் தங்கச்சி. தனியாக உந்தூர்லியில் ஒரு பெண் நள்ளிரவில் பயணம் பண்ணுவா, தனியாக போவா, ஒரு பய தொட மாட்டான். என் மாநாட்டில் 6.5 லட்சம் பேர் கூடியிருக்கான். ஒரு தொல்லை, ஒரு பிள்ளையை தொட்டான், இடித்தான், கேலி பண்ணா, ஏதாவது சொல்லு பார்ப்போம். ஏன்னா அது அது ஒரு இராணுவம். அது ஆட்சி செய்யும்போது அப்படியே அவன் தெரியும், உட்காந்துட்டான் தொடமை. பாதுகாப்புங்கிறது அப்படி இல்லை. பெண்களுக்கு தனி பாதுகாப்பு, இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு தனி பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்த நாட்டுக்குமான பாதுகாப்பில் தான் எல்லார் பாதுகாப்பு இருக்குது. அதில் இந்த ஒழுங்கு கல்வியிலிருந்து கற்பிக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். அந்த சமூக ஒழுங்கு இங்கே கல்வி அறிவை ஒழுக்கத்தை போதிக்காத கல்வியாக மாறிடுச்சு. வியாபாரம் இதை படித்தா அந்த வேலைக்கு போகணும், அதிலிருந்து கொண்டு வரதான் நிலையான தீர்வாக இருக்கும். மற்றபடி இது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அதை நம்ம வரும்போது அதை கடுமையாக அதை கண்காணித்து ஒழிப்பேன். அதை சீருடை அணியாத காவலர்களை நான் உள்ளே விடுவேன். அதுக்கு உடல் தகுதியோ இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அவங்க நீ இவரெல்லாம் காவல்துறையாக இருப்பாருன்னு நீங்கள் கணிக்க முடியாது. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பார், நீங்கள் எதாவதுன்னா டக்குன்னு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாப்புல. நீங்கள் வாங்கங்க அப்படின்னு அங்கே சுற்றி 50 பேர் வந்துடுவான், உட்காருங்க வண்டியில் நின்றுவான். அப்புறமா தான் தெரியும் அவன் காவல்துறை காவலராக இருக்கான்னு. இந்த மாதிரி இந்த காவலருக்கான எந்த அடையாளம் இல்லாமல் மக்களுக்குள்ள பொது தலங்களில், வணிக நிறுவனங்கள், திரையரங்குகள், அந்த மாதிரி எல்லா இடங்களையும் உழவு விட்டுருப்பேன். அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் எனக்கிட்ட தப்பிக்க முடியாது. நான் தான் உண்மையிலே பிக் பாஸ். நான் தான் உங்களை எந்த வழியிலையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓட முடியாது, ஒழிய முடியாது. நீங்கள் இந்த மாதிரி 10 நாளாக கற்பழித்து கொண்டுட்டு போயிட்டான், 10 நாளாக தேடிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க பாருங்கள். இது மாதிரி ஒரு கொடுமை. கடந்த தேர்தல்கள் இருந்து இப்போ உங்களுக்கு 8% வாக்கு இருக்குது. 8.5 இதுல இருந்து உங்களுக்கு படிப்பு என்ன, எந்த பிரிவு மக்களிடையே உங்களுக்கு ஆதரவு வலுவா இருக்கு, எது உங்களுக்கு சவாலா இருக்கு, அதை நீங்க பெருக வைக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இல்லை, குறிப்பிட்ட அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ சாதி மத உணர்ச்சிகளை கடந்து ஒரு திரை ரசிக மனப்பான்மையிலிருந்து இப்போ இந்த சாராயம், பணம், இலவசம் இதெல்லாம் கடந்து ஒரு நல்ல அரசியல் வரணும், நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிற மொழி இனப்பற்று கொண்ட காடு, மலை, ஆறு, அருவி, நிலம், வளம் இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். இப்போ நம்ம ஐம்பெரும் ஆற்றலுங்கிறோம், அவங்க பஞ்சபூதங்கிறாங்க, ஐம்பூதம்ங்கிறோம். இந்த கடல், இந்த ஆகாயம், இந்த காற்று, இந்த மலை, இந்த நீர், மரம் இதெல்லாம் இல்லாத இந்த உயிரினங்கள் இல்லைன்னு ஒரு புரிதல் இருக்கிற ஒரு அறிவு சமூகம் அது என்னை ரொம்ப தேடும். அப்போ அந்த மாதிரிங்கிறத நீ கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். அப்படி இருக்கும்போது ஒரு கற்றறிந்த சமூகம் பெருத்து வருகிற இந்த சூழலில் நான் சொல்கிறது, அவங்கக்கிட்ட காசை வச்சு அரசியல் செய்கிறாங்க, நான் கருத்தை வச்சு அரசியல் செய்கிறேன். அவங்க நாணயத்தை வச்சு செய்கிறாங்க, நான் நயத்தை வச்சு செய்கிறேன். அவங்க பணத்தை வச்சு செய்கிறாங்க, நான் என்னுடைய இனத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறேன். இது ரெண்டுக்கும் நிறைய மாறுபாடு இருக்குது. இப்போ எனக்கு பதவியாக மக்களுக்கான உதவியான உதவி தான், எனக்கு பணமாக இனமான இனம்தான். மக்களை வைத்து பிழைக்க வந்தேன்னா, மக்களுக்காக உழைக்க வந்தேன்னா, நான் மக்களுக்காக உழைக்க வந்தேன். அப்போ இந்த இதை நான் தொடர்ந்து நிரூபிக்கும் போது நீங்கள் பாருங்கள், விழுக்காட்டு அடிப்படையில் வளர்ந்தே போய்கொண்டிருக்கேன். அப்படிங்கும்போது இந்த தடவை தமிழ்நாட்டை யாரை ஆள்றதில் 4 முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தாலும் என்னை என் மக்கள் தேடாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் தான் அந்த மக்களுக்கான இப்படி இந்த ஆட்சி முறையை இப்படி மாத்துறேன்னு சொல்கிறது நான் தான். நான் வீட்டுக்கு ஒரு இது தருவேன், நான் அப்படி கொடுப்பேன் அப்படி சொல்லலை. அதெல்லாம் நீனே வாங்கிக்கிற மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துடுறேன்றேன்.
நீ பெருமையோடு தன்மானத்தோடு தலைமையிருந்து வாழ்கிற வாழ்க்கையை நான் தந்துடுறேன் உனக்கு, நீ எதிர்பார்த்துருக்காத. இப்போ நான் வரும்போது நாளைக்கு இப்போ 5000, அடுத்து இன்னும் 5 வருஷத்தில் அப்புறம் 20,000 ஆகும். இப்போ 10.5 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி ஆகும். 1 லட்சம் கோடி வட்டி 2 லட்சம் கோடி வட்டி ஆகும். இப்போ என் தம்பி அறிவிச்சிருக்கிற அந்த இலவச அறிவிப்புகள் இருக்கு, அதுக்கே மாதம் 1 லட்சம் கோடி தேவைப்படுது. தாலிக்கு தங்கம், பிறந்தவண்ண வரவேற்பு, அப்புறம் 6 ஏரிகாட்டு ஊரில், அப்புறம் இலவச பேருந்து. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை புள்ளி வரம் போட்டிங்கன்னா 1 லட்சம் கோடி மாதம் தேவைப்படுது. எங்கேருந்து எடுப்பீங்க? அப்போ அது நல்ல ஆட்சி முறை இல்லை, அதை செய்யக்கூடாது. மக்களுக்கு இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும், கசப்பாக இருக்கும். எந்த நல்லதை முதல்ல எடுத்தவொடனே ஏற்றிருந்துருக்கிறாங்க. ஆனால் அதுக்காக ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள்னு பார்த்தா புதிய ஒன்றை செய்யவே முடியாது. அப்போ அது நான் மக்களின் கருத்துக்கானவன் இல்லை, முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்கானவன். அதனால் நான் அதை தான் முன்னெடுக்க முடியும். உலகத்தில் மாறுதலை செஞ்ச எல்லாரும் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தாங்கிறான். என் மனச்சான்று என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்ய முடியும்.